அந்த பாசிசம் என்றால் என்னவென்றே அர்த்தம் தெரியாத காரணத்தினால் பாயாசம் என்று சொல்லுகிறார்கள். சின்ன பிள்ளைங்க அப்படி தான் பேசும், அதை பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாயசம் தெரியாது, பாயசத்தை பற்றியே தெரியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். ஹிட்லரை பற்றியான புத்தகங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் படித்து அரசியலுக்கு ஆர்வம் காட்டுகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு கொடுமையானது. 2 கோடி பேரை பலி கொண்டது பாசிசம், ஒருவர் இருவரை அல்ல, 2 கோடி பேரை பலி கொண்டது பாசிசம். அந்த பாசிசத்தை பற்றி தெரியாமலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்றியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி, நான் சுருக்கமாக முடித்துவிடுகிறேன். ஒன்றியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி ஜனநாயக ஆட்சி அல்ல, சர்வாதிகார ஆட்சி, பாசிச ஆட்சி. அந்த பாசிசத்திற்கு எதிராக இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக பாசிசத்திற்கு எதிரான யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. பாசிசம் என்பது மிக அபாயகரமானது. நாட்டையே அழித்துவிடும், நாட்டையே சீரழித்துவிடும். ஜனநாயகம் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்படிப்பட்ட பாசிசத்தை எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போரில் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக, முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்கி கொண்டிருக்கிறது.